நேத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நின்னுடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலோட நிறுத்தியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன இந்த ஈக்குவேஷன நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் பண்றோம். என்னவால? சிக்மா ரோ டேஷால டிவைட் பண்ணும்போது, இங்க சிக்மா ரோ டேஷ்க்கு சிக்மா ரோ டேஷ் வந்து கேன்சல் ஆயிடும். ரோ பை சிக்மா இருக்கும். சிக்மா ரோ டேஷ்க்கு இந்த இடத்துல சிக்மா ரோ டேஷ் கேன்சல் ஆயிடும். இது ரிமைனிங் டேர்ம் இது இருக்கும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டி பை டிஎஸ் ஆஃப் சிக்மா ரோ டேஷோட டிஃபரன்சியேஷன் ஃபார்ம்ல இருக்கும். அதனால இந்த ஃபார்ம்ல எழுதிடுறோம். இதுதான் இந்த ஈக்குவேஷனா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பேரிக்கல் கர்வேச்சர். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பியரிக்கல் கர்வேச்சர். ஸ்பியரிக்கல் கர்வேச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு படம் காட்டியிருக்கிறோம். இப்போ இதுதான் எனக்கு இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது தான் தேவையான கர்வ். சரிங்களா? இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது தான் என்னது? தேவையான கர்வ். சரிங்களா? இந்த கர்வ் மேல ஒரு சர்க்கிளை வச்சு இப்போ இங்கிருந்து உருட்டி விடுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைட் பண்ணுவோம் நம்ம. இந்த சறுக்கிட்டு வருவோம். இந்த தீம் பார்க்லாம் போனோம்னா நம்ம சர்க்கிள் விடுற மாதிரி இருக்கும் இந்த தண்ணியில. சரிங்களா? அப்ப அதுல ஒரு வட்டமா இருக்கக்கூடிய ஒரு வளையலை நான் சறுக்கி விடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன ஆகுனா, அந்த சென்டரை வச்சு ஒரு கர்வ் ட்ரேஸ் பண்றேன். அந்த கர்வ் ட்ரேஸ் பண்றது தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா? இப்ப அதே சறுக்கி விடுறதுல இப்ப என்னது வளையலுக்கு பதில் இப்ப நாம ஒரு பாலை நான் உருட்டி விடுறேன்னு வச்சுக்கோங்க. வளையல் அப்படின்னும் போது உங்களுக்கு இப்படிதான் உருண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பந்துன்னும் போது நம்மளுக்கு எல்லா பக்கமும் எப்படி வேணாலும் உருண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இப்போ அது எல்லா பக்கமும் உருள முடியும். அப்போ அதனுடைய சென்டர் ட்ரேஸ் பண்ணோம்னா அப்போ ஒரு சென்டர் கிடைக்கும். அப்போ அந்த அந்த சென்டரோட லோக்கஸ் தான் அதனுடைய பாதை. சரிங்களா? இது வந்து சென்டர். இந்த கர்வேச்சரோட சென்டரை நம்ம ட்ரேஸ் பண்றோம். அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா? இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாம் வச்சு ஒரு பாதை வரைஞ்சோம்னா அது லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ பாலை உருட்டி விட்டு இப்போ நீங்க இது என்னென்ன அசியூம் பண்ணீங்கன்னா பாலா அசியூம் பண்ணிக்கணும். இது என்னவா அசியூம் பண்ணீங்கன்னா பால் மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இதை பால்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இப்போ இந்த பால் இது மேல உருண்டு ஓடுது. இந்த பால் என்ன பண்ணுது? இது மேல உருண்டு ஓடுது இந்த கர்வ் மேல. அப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 4 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கும். பால் அப்படின்னும் போது 4 பாயிண்ட் கான்டாக்ட். சரிங்களா? சர்க்கிள்னும் போது 3 பாயிண்ட் கான்டாக்ட். அதை வச்சு தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். இந்த பால் உருண்டு வரும்போது அதனுடைய சென்டர் பாயிண்ட்லாம் நான் குறிச்சிக்கிட்டே வந்து ஒரு கர்வை நான் வந்து என்ன பண்றேன்? கர்வை ட்ரேஸ் பண்றேன். அந்த கர்வ் தான் இப்போ இது. இதான் அந்த கர்வ். சரிங்களா? கரெக்டாக அது மேலே வரைய முடியல. இப்போ இதுதான் அந்த கர்வ்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த கர்வ் பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இதுதான் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பேரிக்கல் கர்வேச்சர். இந்த கர்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பேரிக்கல் கர்வேச்சர். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பேரிக்கல் கர்வேச்சர். சரிங்களா? இப்போ நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த கர்வுக்கு பேர் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1. ஆக்சுவலாக இருக்கிற கர்வுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா C. சரிங்களா? இந்த கர்வ்ல இந்த இடத்த இப்ப நீங்க கவனிச்சுக்கணும். சரிங்களா? இது நார்மல். இதனுடைய டேஞ்சன்ட். இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் பாருங்க இங்க இருக்குது. இதுக்கு பைநார்மல் இதுக்கு நார்மல். இந்த கர்வுக்கு நார்மல். இந்த நார்மல் லைன் மேல தான் சென்டர் இருக்கும் அப்படின்றத நாம சொல்லியிருக்கிறோம். எதுல? ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்ல. நம்மளுக்கு இது வந்து ஹெலிக்ஸ். இது வந்து ஹெலிக்ஸ். அதனால நம்மளுக்கு ஹெலிக்ஸா இருக்கும்போது கர்வேச்சர் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அதனால சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளும் சரி, இந்த எடுத்திருக்கிற படம் நான் சொல்றேங்க. வேற படம் போனா வேற மாதிரி வரும். சரிங்களா? நான் இங்க எடுத்திருக்கிற கர்வ் இப்போ ஹெலிக்ஸ் கர்வ். அதனால படம் இந்த மாதிரி இருக்கு. அப்போ இதனோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளும் சரி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியரும் சரி என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஏன்னா கர்வேச்சர் வந்து நம்மளுக்கு என்னது? கான்ஸ்டன்ட். கர்வேச்சர் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு? கான்ஸ்டன்ட். கப்பா வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது கான்ஸ்டண்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும். சரி, ஓகே. அடுத்து இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். இதுதான் டேஞ்சன்ட். இதுக்கு டேஞ்சன்ட் வரைகிறேன். இதுதான் டேஞ்சன்ட். அப்போ இது T1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இதை நாம என்னன்னு வச்சுக்கிறோம்? T1. சரிங்களா? அதுக்கு அடுத்து
இதுக்கு ஒரு நார்மல் வரைகிறோம். இந்த கர்வுக்கு நார்மல் என்ன, இதே தான், இந்த கர்வே தான் நார்மலா இருக்கும். சரிங்களா? அப்ப இது N1. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பைநார்மல் வரைகிறேன். அந்த பைநார்மல் இப்படியும் வந்திருக்கலாம், இப்படியே வச்சுக்கோ. இதனுடைய பைநார்மல் இது அப்படி வச்சு, இதுதான். இது பைநார்மல். சரிங்களா? இது B1. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதனுடைய நார்மல் N1ம் சரி Nனும் சரி, N1 N ரெண்டும் சமமா தான் இருக்கும். N1 N. அப்போ இதை நாம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, T1 N1 B1. இந்த ட்ரையாய்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, T1 இதனுடைய T1 எதுக்கு பேரலலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா Bக்கு இருக்கும். இதனுடைய B பைநார்மல் எதுக்கு பேரலலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, பைநார்மல் கர்வ் இப்படி இருக்கு, டேஞ்சன்ட் கர்வ் பாருங்க இங்க இப்படி போயிருக்கும் இந்த இடத்துல. அப்போ டேஞ்சன்ட் பைநார்மல் மட்டும் இடம் மாறிக்கும், நார்மல் வந்து என்னவா இருக்காது, இடம் மாறி இருக்காது. இப்ப நாம இதோட என்ன சேர்த்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல E1, இதுல -E1. அதான் இந்த இடத்துல சேர்த்திருப்பாங்க, இங்க பாருங்க. அப்ப T1 equal to EB, N1 equal to E1N, B1 equal to -E1T. சரிங்களா? இங்க E and E1 என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +or-1. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரையாய்டு இங்க சொல்லி இருந்த ட்ரையாய்டு இப்படி இருந்துச்சு இல்லையா? இது டேஞ்சன்ட், இது நார்மல், இது பைநார்மல். இதனுடைய ட்ரையாய்டு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். இங்க டேஞ்சண்டா இருந்தது என்னவா மாறுச்சு, B1 மாறுச்சு. சரிங்களா? பியா இருந்தது என்னவா மாறுச்சு, டேஞ்சன்ட். ஆனா நார்மல் என்னவாவே இருந்துச்சு, நார்மலாவே இருந்துச்சு இல்லையா? N1. அப்ப இதை வச்சுதான் நம்ம இங்க நம்ம சொல்லி இருக்கிறோம். சரிங்களா? இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் என்னவாகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட். இந்த பக்கமும் நார்மல் இருந்திருக்கலாம் N1. சரிங்களா? இந்த T இதுக்கு ஆப்போசிட் இப்படி இருந்திருக்கலாம் T1. இதுக்கு ஆப்போசிட் B1 இப்படி இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ இது ஆப்போசிட்ல போச்சுன்னா மைனஸ் பிளஸ் வரும் இல்லையா? அதனாலதான் இந்த இடத்துல E1 +or-1 இருக்கு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து the product of torsion at a corresponding points. product of torsion அதாவது tau and tau1 at the corresponding point is equal to tau1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் கர்வேச்சர் கப்பா இன்டு கப்பா 1க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல. சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் டார்சன் அட் ஏ கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் கர்வேச்சர். எதுல? லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்ல. இது அதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து the radius of the curvature ρ1 of a locus of center of curvature is. இதனுடைய ஃபார்முலா இது. இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். வேற r is the radius of spherical curvature. அதுக்கு அடுத்து if r is the radius of spherical curvature then r equal to modulus of t cross t double dash by kappa square ti. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட், இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், r equal to t cross t double dash by kappa square by tauன்ட்டு நம்ம முன்னாடி இடத்துல சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா the tangent to the locus of center of osculating sphere. இதான் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே. இதை நம்ம என்னென்ன அசியூம் பண்ணிட்டோம், ஸ்பியர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இதை சர்க்கிளா வச்சுக்காதீங்க. ஒரு அந்த சர்க்கிள்ல ஸ்பியர்ஸ் உருண்டு வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன். அப்போ the tangent of locus of center of oscillating sphere passing through the center of the oscillating circle. The tangent to the locus of the center of oscillating sphere
passes through the center of the osculating circle. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு locus of center of spherical curvature. சரிங்களா?